மனித வாழ்வோடு சம்பந்தப்பட்டு வரும் இந்த வானவர்கள் இந்த மனிதர்களுக்காக வேண்டி பாதுகாப்பையும் கொடுக்கிறார்கள், மனிதர்களை கண்காணிக்கவும் செய்கிறார்கள், மனிதர்களுக்காக வேண்டி அவர்கள் பிரார்த்தனையும் செய்கிறார்கள். குறிப்பாக சில மனிதர்களுக்காக வேண்டி இந்த வானவர்கள் என்றைக்கும் அவர்கள் பிரார்த்தித்து கொண்டே இருக்கிறார்கள் என்கிற நிலையும் அவர்களுக்கு உண்டு. மனிதர்களுக்காக வேண்டி நல்லவர்களுக்காக வேண்டி பிரார்த்திக்கும் வானவர்கள். ஒளியால் படைக்கப்பட்ட இந்த வானவர்கள் இவர்களுடைய துஆவை பெறுவதென்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். அது கபூலியத்தின் ஒப்புதலை பெற்றிருக்கும். ஒரு மனிதர் இன்னொரு மனிதனுக்கு செய்கின்ற துஆ, ஒரு பெரியவர் ஒரு மனிதருக்கு செய்யக்கூடிய துஆ, இந்த துஆவை விட அதிகம் ஒப்புதலையும் ஏற்றுதலையும் பெறக்கூடிய துஆ தான் வானவர்கள் செய்கின்ற துஆ. அந்த வரிசையில் வல்லவனாம் அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திரு குர்ஆனில் சூரா காஃபிர் 7, 8, 9 இந்த வசனங்களில் அல்லாஹ் சொல்லித் தருகிறார். அல்லாஹ்வுடைய அரிசை சுமந்திருக்கும் வானவர்களும் அந்த அரிசை சுற்றியிருக்கும் முகர்ரபீன்களும் அந்த வானவர்கள், இவர்களை குறித்து நாம் முதலாக பேசியிருக்கக்கூடிய அந்த குறும் தகவலில் நாம் பார்க்க முடியும். இந்த வானவர்கள் அல்லாஹ்வுடைய அரிசை சுமந்திருக்கக்கூடிய அரிசை சூழலிருக்கும் இந்த மிகப்பெரிய பட்டாளமான இந்த வானவர்கள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறார்கள், துதிக்கிறார்கள், அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறார்கள். இந்த பெருமக்கள் இவர்கள் இறைவனிடத்தில் ரட்சகா, உன்னை நம்பி உன்னை ஈமான் கொண்டு உன் வழியை பின்பற்றக்கூடிய முஃமின்களை நீ மன்னிப்பாயாக என்று பிரார்த்தனை செய்கிறார்கள். யா அல்லாஹ், எங்கள் ரட்சகா, உன்னை பின்பற்றி உன்னை நம்பி வணங்கக்கூடிய நல்லடியார்கள் முஃமின்களை நீ மன்னிப்பாயாக, அவர்களுடைய தௌபாவை நீ ஏற்பாயாக, அவர்களுக்கு உன்னுடைய பாவ மன்னிப்பை நீ வழங்குவாயாக. நீயாகிறவன் ஞானத்தாலும் ரஹமத்தாலும் விசாலமுடையவனாக இருக்கிறாய் என்று அந்த மாணவர்கள் துஆ செய்கிறார். தொடர்ந்து இவர்கள் யா அல்லாஹ், பயங்கரமான நரகத்திலிருந்து அந்த நரக கிடங்கிலிருந்து அவர்கள் நீ காப்பாயாக என்று இவர்கள் துஆ செய்கிறார்கள். யா அல்லாஹ், நீ வாக்களித்திருக்கிற நிரந்தரமான அந்த சொர்க்கம், அந்த சொர்க்கத்தை யா அல்லாஹ் இவர்களுக்கு நீ நசீபாக்குவாயாக, நீ வழங்குவாயாக. யார் நல்லவர்கள் உன்னை ஈமான் கொண்டு வாழக்கூடிய பெருமக்கள், அவர்களுக்கும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் அவர்களுடைய மனைவி மக்களுக்கும் யா அல்லாஹ் அவர்களுடைய பிச்சனங்களுக்கும் இந்த உயர்வான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை, மேலான நிரந்தரமான சொர்க்கத்தை நீ வழங்குவாயாக. நீ கண்ணியமானவன், கீர்த்தியானவன் என்று அவர்கள் துஆ செய்கிறார்கள். யா அல்லாஹ், இந்த அடியார்கள் அவர்கள் நீ அசிங்கத்திலிருந்து பாவத்திலிருந்து நீ பாதுகாப்பாயாக. எவரை நீ பாதுகாப்பு கொடுக்கிறாயோ, பாவத்திலிருந்து நீ எவருக்கு நீ பாதுகாப்பை கொடுக்கிறாயோ, அவர்களை நாளை கியாமத்து நாளை உன் ரஹ்மத்தை கொண்டு நீ அவர்களை அரவணைக்கக்கூடியவனாக இருக்கிறாய் என்று ஒரு நீண்ட நீளமான ஒரு அழகான பிரார்த்தனை அவர்கள் முஃமின்களுக்கு செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்று அல்லாஹ்வே குர்ஆனுடைய வசனத்தின் மூலமாக தெளிவுபடுத்துகிறார். இது மாபெரும் ஒரு வெற்றி. வானவர்கள் ஒரு அடியார்கள், அதாவது ஒரு அடியாருக்கு வானவர்களுடைய துஆ கிடைப்பது எவ்வளவு மேலான ஒரு விஷயம். இந்த ஆயத்தினுடைய விளக்கங்களில் நிறைய விளக்கங்கள் எழுதுவார்கள். வானவர்கள் இஸ்திக்ஃபார் செய்கிறார்கள், அந்த அடியானை இறைவானை பொருந்திக் கொள்வாயாக என்று பிரார்த்தனை செய்கிறார்கள், அவர்கள் பாவங்களை மன்னிப்பாயாக என்று பிரார்த்தனை செய்கிறார்கள், அவர்கள் குடும்ப வாழ்வை ஹைராக்குவாயாக, ரிஸ்கை நீ அபிவிருத்தியாக கொடுப்பாயாக என்று துஆ செய்கிறார்கள். ஒரு வானவர் அல்ல, பல வானவர்களுடைய பிரார்த்தனை இது. அதுவும் அரிசை சுமந்திருக்கும், அரிசை சூழ இருக்கும், உன்னதமான அந்தஸ்து இருக்கும் அந்த பெருமக்கள், அந்த வானவர்களுடைய துஆ இது. எவர் ஒருவர் இந்த ஷரீஅத்தில், இந்த உலகத்தில், இந்த மார்க்கத்தில் நல்லமல்கள் செய்து இபாதத் செய்து அல்லாஹ்வை ஈமான் கொண்டு தன்னால பிறருக்கு எவ்வித சஞ்சலமும் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் சலாமத்தான முறையில் தன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ,
அவர்களுக்கு இந்த வானவர்களுடைய பிரார்த்தனை கிடைக்கிறது, இந்த வானவர்களுடைய துஆ கிடைக்கிறது, இந்த வானவர்களுடைய இஸ்திக்ஃபார் கிடைக்கிறது என்பதை மிக தெளிவாக இந்த குர்ஆன் வசனம் சொல்லித் தருவது மட்டுமில்லாமல் இப்படி துஆவை பெறுவது என்பது மாபெரும் பாக்கியம் என்பதையும் அல்லாஹ் சொல்லி முடிக்கின்றான் இந்த வசனம். அத்தகைய துஆவையும் அருளையும் பெறக்கூடிய, வானவர்களுடைய துஆவை பெறக்கூடிய, அல்லாஹ்வுடைய அருளை பெறக்கூடிய உண்மை முஃமின் முஸ்லிம்களாக நாம் வாழ்வோம். இந்த மனிதர்களுக்காக வேண்டி, இந்த மனித குலத்துக்காக வேண்டி இன்றைக்கும் பிரார்த்தனை செய்யக்கூடிய இந்த வானவர்களோடு நம் வாழ்க்கை அடுத்து தொடர்கிறது.